நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும், கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும். எதிர்த்தெழுவோ பெருகினாலும், கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமா. இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 740 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஒரு வேத பகுதி. யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்கிற வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அவன் சொல்ற வார்த்தை தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று. அப்போ அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று போடப்பட்டிருக்கிறது. வேத வசனம் ஜோடு ஜோடாய் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனமும் தனியா இருக்காது, ஜோடு ஜோடாய் இருக்கும். அப்படின்னா ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா புதிய ஏற்பாட்டில் அதற்குரிய ஜோடியான வசனம் கண்டிப்பா இருக்கும். எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் அப்படிதான். அப்படி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் மூலியமா வெளிப்படுத்தின போது எப்பேற்பட்ட வார்த்தையாய் தீர்க்க தரிசனமாய் வந்தது என்று லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால் அதுல வேதம் அழகாய் சொல்லுகிறது. மாம்சமான யாவரும்
மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமே அன்றைக்கு சம்பவித்தது. சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த சுவிசேஷ வாக்கியத்தில் யோவான் ஸ்நானகன் மூலியமாய் வெளிப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தையை அவன் உபயோகப்படுத்துகிற விதம் எப்படி இருக்கு? மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லாமல் கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தான், you stand still the salvation of the Lord. நீங்கள் தரித்து நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். ரட்சிப்பு அப்படிங்கிறத ஒரு பதத்தை வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு அப்படின்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலையை குறிக்கும். ஒரு பெரிய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரானால் அந்த விடுதலையை பார்க்கலாம். ஒரு பெரிய அற்புதத்தின் காரியம் தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் செய்யும் போது ஆண்டவர் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும் போது தேவன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார், சிறையிருப்பிலிருந்து மீட்டார். செங்கடலின் ஓரத்தில் நிற்கும் போது தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை பார்ப்பீங்க. பின்னாடி பார்வோனின் சேனை, முன்மாடி செங்கடல் என்ன செய்வதுன்னு தவிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் போது, அற்புதத்தை செய்யும் போது ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்க யோசபாத் யுத்தம் செய்யும் போதும் சரி, எசேக்கியா ராஜா யுத்தம் செய்யும் போதும் சரி, அவன் ஆபிரகாம் யுத்தம் பண்ணும் போதும் சரி, தாவீது எப்பொழுதெல்லாம் யுத்தம் பண்ணும்போது எழும்பி புறப்பட்டு போனானோ அப்பொழுதெல்லாமே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இதுக்குத்தான் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருகிறதை பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை காண்பீர்கள், கண்ணார பார்ப்பீர்கள் அப்படிங்கிறார். இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்ட ரட்சிப்பு என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். முதலாவது கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். manifest his glory என்று போடப்பட்டிருக்கிறது 2:11 யோவான். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அற்புத அடையாளங்கள் நிமித்தம் தேவன் மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அநேக அற்புத அடையாளங்களை நிமித்தம் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்க முடியுது. ஐயோ, அவருடைய மகிமை இவ்வளவு பெருசா அப்படி என்று இருக்கிறது. ஆத்தும ரட்சிப்பு இருக்கு, சரீர மீட்பாகிய ரட்சிப்பு இருக்கு. பல ரட்சிப்பை புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல ரட்சிப்பை கர்த்தருடைய வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 27 32 வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சிமியோன் என்கிறவன் தேவனுடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலினால் ஆலயத்திற்கு வந்தான். அது வழக்கமா ஏதோ ஆராதனை ஓய்வு நாள் இல்ல, ஆவியானவர் ஏவி ஆலயத்துக்கு வந்தான். வேதம் சொல்லுகிறது, என் கண்கள் ரட்சண்யத்தை கண்டது, என் ரட்சிப்பை பார்த்தது அப்படிங்கிறார் சிமியோன். ஏவுதலின் இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க ரட்சிப்பை கண்கள் காண வேண்டுமானால் எழுப்புதலின் இருதயம் யாருக்குள்ளாம் இருக்குதோ கர்த்தருடைய ரட்சிப்பை கண்கள் காணும். எழுப்புதலுடைய இருதயம், ஏவுதல் வரும் பாருங்க, அந்த ஆவி நடத்துது, ஏவுதலினால் நடக்கிறது. பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் ஆவியை ஆண்டவர் ஏவ பண்ணினாராம். கோரேஸ் ஆவியை ஏவ பண்ணினதுனால ஆலயத்தை கட்டதுக்கு வேகமா புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு எழுப்புதல் இருதயம் அடைந்து யாரெல்லாம் ஆவியில ஏவப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்துல மட்டும் வாங்கு என்று ஆண்டவர் சொன்னார். மற்றவங்கள்ட்டெல்லாம் நீ கேட்காத. எழுப்புதல் அடைகிற இருதயம், எழுப்புதல் இருதயம் யாருக்குள்ள இருக்குதோ, ஏவுதல் இருதயம் யாருக்குள்ள இருக்கோ கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், ரட்சிப்பை மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். லூக்கா 19:9 வாசிச்சு பாருங்க. சகேயு என்கிற ஒரு ஆயக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், பல பேர்கிட்ட வரிய எக்ஸ்ட்ராவா வாங்கி கொள்ளடிச்சவன்.
இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி நின்றபோது இயேசு சகையை பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டில் தங்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு வீட்டுக்கு வந்த உடனே அவன் பாருங்க, அவனால தாங்க முடியல. இயேசு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யாரெல்லாம் ஏமாற்றினோ எல்லாம் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன், யாருக்கெல்லாம் அதிகமா வரி வசூலிச்சனோ எல்லாம் ரெண்டா திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன போது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எழுப்புதல் இருதயம் உடையவர்களை கர்த்தர் ரட்சிப்பை காணும்படி செய்வார். இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, எதையும் இழக்கிற இருதயம் இருந்தால் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரட்சிப்பு வந்துட்டுனாலே திருப்பி கொடுத்துருவான், திருப்பி செஞ்சிருவான். சகே அதை பார்த்து தான் செஞ்சான். எவன் எழுப்புதல் இருதயம் வருகிறதோ ரட்சிப்பை பார்ப்பீர்கள். எதையும் இழக்கிற இருதயம் யாருக்குள்ள வருகிறதோ நீங்கள் ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 இருந்து 48 வசனம் வரை வாசி பாருங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன் ஆஸ்தியை முழுவதும் பணத்தை முழுசும் செலவு பண்ணிட்டா. ஆனா எப்போ விடுதலைன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலும் தொட்டாகலும் நான் விடுதலை பெறுவேன் என்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இயேசு நின்னுட்டாரு. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்ன தொட்டான்னு கேட்டா. இவ்வளவு கூட்டத்துக்குள்ள யார் ஆண்டவரே உம்மை தொடுவா? எல்லாரும் தொட்டுட்டு இருக்கும் போது யார் தொடுறா? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அது வித்தியாசமா இருந்தது. சொன்ன உடனே அவ பயந்து நடுங்கி வெளியே வந்து சொல்றா. நடந்த காரியத்தெல்லாம் சொன்ன போது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மகளே நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. எழுப்புதல் இருதயம் ரட்சிப்பை காணும். எதையும் இழக்கிற இருதயம் ரட்சிப்பை பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுகிற இருதயம் ரட்சிப்பை காணும். எந்த இருதயம்? 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய வல்லமையை எடுத்துக்கொள்ளுகிற இருதயம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் everything was prepared. எல்லாமே ஆயத்தத்தோடு தேவன் முடித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு காலை ஆராதனையில ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சுகம் வேணுமா எடுத்துக்கொள்ளுங்கள், வல்லமை வேணுமா எடுத்துக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் வேணுமா எடுத்துக்கொள்ளுங்கள். stretch forth your hand and take it, your blessing within your reach. கையை நீட்டி யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. take your blessing. எல்லாம் செய்து முடித்து வைத்திருக்கிறார் இயேசு. எல்லாம் ஆல்ரெடி prepared. ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம தான் எடுக்காம இருக்கிறோம். அவளுக்கு தெரியும் 12 வருஷம் என் அற்புதம் இந்தா போகுது, என் விடுதலை இந்தா போகிறது, என் மகிமை இந்தா போகிறது, என் ரட்சிப்பு இந்தா போகிறது. இனி நான் பொறுத்த 12 வருஷம் பாடுபட்டது போதும், இனிமே பார்க்க முடியாது. வல்லமையை நான் அவர் தருவார் என்றல்ல, எடுத்துக்கொள்ள போகிறேன். take your blessing. கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுகிற இருதயம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுகிற இருதயம். மத்தேயு 8:25 வாசி பாருங்க. இயேசு அக்கறை போகும்படி படகுல ஏறினார். காற்று, கடல், அலை, மழை. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும். ஒரு சத்தம் கூப்பிடுற. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ரட்சியும்னு ஒரு சத்தம் வருது. ஏசாமி எழும்பினார். இது எப்படிப்பட்ட இது தெரியுமா? இது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற இருதயம். ஏசாமி கூட இருந்தா ஒண்ணும் முடியாது. உங்க ரட்சிப்பை நீங்க பார்ப்பீர்கள். எல்லாம் முடிந்தது. இயேசு உங்க படகுல, இயேசு உங்க வீட்டில, இயேசு உங்க பிசினஸ் பிளேஸ்ல, இயேசு உங்க டிராவல்ல, இயேசு உங்க கார்ல, இயேசு உங்க படிப்புல, இயேசு உங்களுடைய குடும்ப காரியத்துல இருப்பாரானால் எதுவுமே முடிகிறதல்ல. கர்த்தர் தொடங்குகிறவர் ரட்சிப்பை கண்கள் காணும். ஆமென். பிசாசு தான் ஃபுல் ஸ்டாப் வைப்பான். நம்ம அப்பா ஃபுல் ஸ்டாப் பக்கத்துல கமா போட்டு தொடங்குற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரட்சிப்பை காணும். லூக்கா 8:12 வேதம் இப்படி சொல்லுகிறது. விதைக்கிறவனுடைய ஊமையை சொல்லுகிறார். வசனம் என்கிற அந்த வார்த்தை, அதை விதைக்கிற ஊமையை சொல்றார்.
வழியருகே புற்கள் மத்தியில, கற்பாறையில, நல்ல நிலம், இருதயத்துல அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது சொல்றாரு, ஒருத்தன் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பை பார்க்க முடியல. ஏன்? பிசாசு அந்த வசனத்தை, அந்த இயேசுவை, அந்த ரட்சிப்பை எடுத்து போட்டுறான். வசனத்தை கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, மெசேஜ் யூடியூப்ல. ஆனா ஏன் கிரியைகளை ரட்சிப்பை பார்க்க முடியல? விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு அவனை வந்து எடுத்து போடுகிறான். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? எடுத்து போட அனுமதிக்கிற இருதயம். எடுத்து போட அனுமதிக்கிற இருதயம். அடே அதுல பலன் இல்லாம பிசாசுக்கு இடம் கொடுத்து வசனத்தை எடுத்து போடுகிறது. ரட்சிப்பை பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள், ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்னா என்ன? ரட்சிப்பை பத்தி ஏசாமி வேதத்துல என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22, 24, 13 இந்த 2 வசனத்தை பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்த நிலை நிற்கிற ஒரு ரட்சிப்பை பற்றி ஆண்டவர் பேசுறார். 1 பேதுரு 1:5 வாசி பாருங்க. கடைசி நாட்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, கடைசி நாளில் வெளிப்பட போயிருக்கிற, நாட் ஓன்லி சால்வேஷன், நாட் ஓன்லி ஹீலிங், நாட் ஓன்லி பிளஸிங். ஏதோ ரட்சிப்பு என்பது இயேசு என்ன ரட்சித்தார் பிரதர், பாவத்திலிருந்து மன்னி, அது உண்மைதான், ஒரு ரட்சிப்பு தான். சாபத்திலிருந்து ரட்சித்தார், வியாதியிலிருந்து ரட்சித்தார், தரித்திரத்திலிருந்து ரட்சித்தார், அது மட்டும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் அதுக்கு மேல ஒன்று சொல்றார், கடைசி நாளில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பான். 1 பேதுரு 4:18 பாருங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அறுதியா இருந்தால் பக்தி உள்ளவனும் பாவி எங்கே போய் நிற்பான்? நீதிமானே கடைசி நாளில் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டமா? அப்ப பக்தி உள்ளவனும் பாவியும் போய் எங்கே நிற்க முடியும் அப்படின்ற ரட்சிப்பு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியையினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இலவசமான அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யோவான் 1:12 ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அவர் நாமத்தின் மீது, எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அதிகாரம் கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், காண பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு யாரு? இயேசு. அந்த மகிமை யாரு? இயேசு. புதிய ஏற்பாட்டில் அவரை தான் நமக்கு காமிச்சிட்டே இருக்கிறார். சிமியோன் தூக்கி வச்சுட்டு இயேசு குழந்தையா இருக்கும்போது பார்த்துட்டு சொல்றார், ரட்சணியத்தின் கண்கள் கண்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோ. பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்படி தொடர்ந்து வாசிட்டு வந்துட்டே இருந்தா பாத்தீங்கன்னா, கிருபையின் மேல நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலியமா கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, தேவனை ஒருவான ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் படி இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கிருபை சத்தியம். கிருபை என்னது? இயேசு. சத்தியம் என்னது? அது இயேசு. இது ரெண்டும் சேர்ந்தவர் தான் இயேசு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரட்சிப்பு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் மகிமை. இதைத்தான் கர்த்தர் நமக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ரட்சிப்பான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரை பகிர்ந்து கொடுத்து சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கர்த்தர் உங்களுக்கு எழுப்புதல் இருதயம் இருந்தா கண்டிப்பா ரட்சிப்பை காண பண்ணுவா. எதையும் இழக்கிற இருதயம் இருந்தா கர்த்தர் கண்டிப்பா ரட்சிப்பை காண பண்ணுவா. ஆமென். ஆமா, எதை குறித்து நீங்க கவலையப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட இருதயம் இருந்தாலும் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள், மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். ஆனா இவ்வளவு பெரிய ரட்சிப்புன்னு போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பை நம்ம பார்க்கணும், காணும்.
அல்லேலூயா. நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த 6 மணி நாட்களை ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் இருக்கும். அதனால தான் எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில அன்பை விட்டாயின்னு உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு, இன்னும் நிலைமையில நீ விழுந்தாய் என்று நினைச்சு அதை விட்டு மனம் திரும்புன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும், சர்ச்சுக்கு வர பிடிக்கும், பைபிள் பிடிக்கும், ஜெபம் இருப்போம், ஆல்நைட் ப்ரேயராக வருவோம், ஆமாம் உபவாச கூட்டமாக வருவோம், சர்ச்சில் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி துள்ளும். அப்படியே ஃபாதர் பாடின மாட்டி, துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து தினம் துள்ளுதையா. அப்படியே ஆசையாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆன பிறகு அது எல்லாமே வழக்கமாயிரும். பைபிள் வழக்கமாயிரும், ஜெபம் வழக்கமாயிரும், உபவாசம் வழக்கமாயிரும், ஆன்லைன் ப்ரேயர் வழக்கமாயிரும், எல்லாமே வழக்கமாயிருமா? வழக்கமானதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை பற்றி கவலையே இருக்காது. ஒரு நர்ஸு அவங்க ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. செம டயர்டு, படுத்து தூங்கிட்டாங்க பஸ்ஸில். கண்டக்டர் வந்து சிஸ்டர் அப்படின்னு எழுப்பணும்னு டக்குன்னு பர்ஸை திறந்து 3 1 ரூபா காயின் எடுத்து காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1ன்னு கொடுத்தாங்களாம். வழக்கம். ஏன்னா மாத்திரை கொடுத்து அவங்க டிக்கெட் எடுக்க வந்த ஆள்கிட்டையும் 1 கொடுத்துட்டாங்க. வழக்கம். கறிக்கடை வச்சிருக்கிறவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரே ஹாப்பி. அவனுக்கு பிள்ளை வெயிட் என்ன 3.5 கிலோ, எலும்போடையா எலும்பு இல்லாமலையான் இருக்காங்க. அவன் கறியை வெட்டி எலும்பு கறி, எலும்பு இல்லாத கறி, நெஞ்செலும்பு கறி நல்லியோட சேர்த்து போடுங்கன்னு வெட்டி பழகி குழந்தை பிறந்தது எலும்போடையா எலும்பு இல்லாமலையான்னு கேட்டிருக்கான். வழக்கம். ஒரு ஆள் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாராம். அவரு பார்த்தீங்கன்னா பட்டணத்துக்கு போய் எல்லாரும் விவசாயிகள் போய் மருந்து வாங்குறாங்களேன்னு சொல்லி கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் ஷாப், அக்ரிகல்ச்சரல் ஷாப் வச்சுட்டார். கிராமத்தில் வச்ச உடனே உக்காந்துருக்கிறார். ஹோட்டல் நடத்தின மனுஷன் வந்திருக்கிறார். ஒரு மருந்து கேட்டிருக்கிறார், பூச்சி மருந்து. உடனே பார்சலாக இங்கேயே சாப்பிடணுமான்னு கேட்டிருக்கார். ஹோட்டலில் மடித்து கொடுத்து பார்சலாக இங்கே சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டு வழக்கம். அதனால நமக்கு சர்ச்சுக்கு வர்றது ஒரு வழக்கமாயிடுச்சு, ஆராதனை வழக்கமாயிடுச்சு. ஷிப்பிங் எம்என்ல வேலை பார்த்துட்டு இருந்தபோது தூங்குனாலே கண்டெய்னர் தான் போகும் என் கண்ணுக்கு முன்னாடி. இப்படி கண்ணை மூடி தூங்குனேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டெய்னராக போகும். கண்டெய்னர் நம்பரை சொல்கிற மாதிரியே இருக்கும், சீல் நம்பரை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும், ஷிப்பிங் பில் இப்படியே இருக்கும், பெரிய ஏக்கு. வழக்கம். அதிலேயே இருக்கிறதுனால வழக்கத்தின்படி வாழ்கிறோம். ரட்சிப்பு நமக்கு வழக்கமாயிருச்சு. பைபிள் வாசிக்கிறது அப்படியே ஏதோ சொல்கிறாங்க, வாசிப்போம் ஏதோ. அதனால தான் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபிக்க விரும்புவதால் ஜெபிக்கிறோமா, ஜெபிக்க வேண்டும் என்பதால் ஜெபிக்கிறோமா? Do we pray because we want to pray? Do we pray because we have to pray? ஆசைப்பட்டு ஜெபிக்கணும்னு போறோமா, இல்லை ஜெபம் பண்ணணும், இல்லை பைபிள் வாசிக்கணும், இல்லை சர்ச்சுக்கு போகணும், இல்லை கம்யூனியன் எடுக்கணும், இல்லை ஞானஸ்நானம் எடுக்கணும். இது வந்து கடமையா இந்த வழக்கமா செய்யறாங்கல்ல, பாரம்பரியமா அப்படி செய்யக்கூடாதுன்றாரு பவுல். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், இந்த ரட்சிப்பு, அற்புதம், மகிமை வெளியரங்கமாகிறது, இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில சஸ்டைனா தொடர்ந்து வரவில்லை? அது ஒரு பெரிய பலருக்குள்ள கேள்விக்குறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பவுல் என்ன சொல்றார்? 12ஆம் வசனத்துக்கு நேராக கண்களை திருப்புவோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஓ, பவுல் ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அதிக நடுக்கத்தோடு, அதிக பயத்தோடு நீங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். பிரயாசப்படணும் அப்படிங்கிற 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் ஏன் இருக்கிறார். சில நேரம் என் விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது? ஏன் நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ண முடியல? ஆண்டவர் வாக்குப்பத்தம் பண்ணி இருக்கிறார், கையிட்டு செய்வதெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் பிரதர் இன்னும் வாய்க்க மாட்டேங்குது? ஏன் இன்னும் என் மன விருப்பம் செய்யப்படல? தேவ சித்தத்தின்படி. அதுக்கு முன்னாடி வசனம், நீங்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டால் நீங்கள் செய்கிற காரியத்தை, செய்கிற மன விருப்பத்தை கர்த்தர் தந்தருளி ரட்சிப்பை காணும்படி தேவன் செய்வார். ஆனா நானும் பிரயாசப்படல. இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும் சொல்ற. அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா என்ன? ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒர்க் அவுட் your own salvation with fear and trembling. அப்படின்னா என்ன? ஒர்க் அவுட் பண்றதுன்னா என்னது? ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல தருவாங்க தெரியுமா? உடம்பு நல்லா அப்படியே கட்டுக்கோப்பா வைக்கிறோன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிம்பாங்க. மேக்ஸ் போட்டு பாரு, வீட்டில் போய் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாரு, அப்போ தான் வரும்பாங்க. எழுதி பாரு. ஒர்க் அவுட் பண்ணணும், வேலை பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் ரட்சிப்பை சஸ்டைன் பண்ண முடியும். அப்பந்தான் உங்க செய்கைக்கு தக்க பலன் வரும். நீங்க விரும்புறதை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கண்கள் மகிமையை காணும். அப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? தூத்துக்குடியில் ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவரை பேட்டி காமிச்சாங்க, யூடியூப்ல நான் அவரை பார்த்தேன். 26 வயது யங் மேனா இருக்கிறார். அவரை பார்த்து பேட்டி கேட்கிறாங்க, என்னையா செய்றீங்க? அவர் சொல்றார், லாஸ்ட் 35 இயர்ஸ் ஒரே எடை 60 கிலோ அப்படிங்கிறார். ஒரே எடை 60 கிலோ. எப்படி 66 வயதாகி ரிட்டையர்ட் ஆகி இன்னும் 35 வருஷமா லாஸ்ட் 35 இயர்ஸ் வெயிட் மெயின்டைன் பண்றீங்களே 60 கிலோல, எப்படி? how is it possible கேட்டார். உடனே சொன்னார், 4 மணிக்கு அதிகாலையில் எழும்புறேன். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழும்புறேன். நம்ம தான் பையா தானே எழும்புறோம். 4 மணிக்கு எழும்புறேன். அப்புறம் என்ன செய்றீங்க? போறேன், கொஞ்ச நேரம் தியானம் பண்றேன். அப்புறம் என்ன செய்றீங்க? இவ்வளவு கொண்டக்கடலை சாப்பிட்றேன். அப்புறம் என்ன செய்றீங்க? தண்ணி நல்லா குடிக்கிறேன். 10 வெள்ளைக்கறி சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்றேன், ஜாக்கிங் போறேன், வேலை பார்க்கறேன், ஒர்க் அவுட் பண்றேன். சாயந்தரம் மதியம் 200 கிராம் சோறு சாப்பிட்றேன். அளந்து சொல்றாரு, 200 கிராம் சோறு சாப்பிட்றேன். இந்த இதை 35 வருஷத்துக்கு மேல நான் செய்றேன், ஒர்க் அவுட் பண்றேன். என்ன செய்றேன்? ஒர்க் அவுட் பண்றேன். அதனால என் சரீரம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்கிறாரு. சிலர் பேலியோ டைட்டுங்கிறோம். ஏதோ ஒரு டைட், என்னென்ன டைட்லாம் வந்துருச்சு. ஆமா, அந்த டைட்டு சாப்பிட்ற ஆட்கள் அந்த நேரம் 1 வாரம் இல்லை 1 மாசம் உடம்பு குறையுது. கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா அதை விட 3 மடங்கு பெருசாயிருது. வேலியா டைட்டு, அந்த டைட்டு, இந்த டைட்டு, என்ன டைட்டோ அது சஸ்டைன் ஆகாது. எப்போ ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும், எப்போ சுகம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும், எப்பொழுது எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும், எப்பொழுது செழிப்பு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும், எப்பொழுது என் மன விருப்பம் செய்யப்படும், எப்பொழுது என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். Work out your own salvation with fear and trembling. மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்படுங்கள். ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். காலையில் எழும்பணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவர் என்ன பேசுறான்னு கேட்கணும், கர்த்தாவே என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், என் இருதயத்தில் என்ன இருக்கு தியானிக்கணும். எழும்புறமா, காலையில கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றோமா, 1 மணி நேரமா ஜெபம் பண்றோமா, தேவ வசனத்தை தியானிக்கிறோமா, கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறோமா, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறோமா. ஆனா மட்டும் சுகம், அற்புதம், விடுதலை, நன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் தேவைப்படுகிறது. How is it possible? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டால் தான் என் மன விருப்பம். அல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. இதுதான் அதிகமா நடக்குது. அவர் தாங்குறாரு, நம்ம எதுக்கு தூங்குவோம்? வை பிரேயர், வை சர்ச், வை ரிவைவல், வை மினிஸ்ட்ரி, வீட்டிலே கிடக்க வேண்டியதான். அப்புறம் மன விருப்பம், பிரதர் எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, எழுதி கொடுங்க ஜெப குறிப்பு. நீங்க எழுதி கொடுக்க வேண்டியது, நாங்கள் ஜெபம் பண்ணி
இதே வேலையாயிடுச்சு. அது இல்லை, பிரயாசப்படுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ பவுல் ஒர்க் அவுட்னு சொல்றாரு, பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு. அது எதை சொல்றாரு பாருங்களேன். 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனமும் 16ஆம் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறா, விரைவில் வருகிறா, ஆயத்தம் ஆயத்தமாவோ. யார் வரா? ரட்சிக்க வர்றார். கடைசி நாட்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதா இருந்தால் பக்தி உள்ளவனும் பாவியும் எங்கே இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போ 3 காரியத்தை சொல்றாரு. இந்த மாறுபாடான உலகம் கோணலாத்தான் இருக்கு, மாறுபாடா தான் இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் எப்படி நடக்கணுமா? குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஃபர்ஸ்ட் திங் சொல்றாரு, குற்றமற்ற, blameless. 2வது கபடற்ற, harmless. 3வது மாசற்ற, without sin. 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ரட்சிப்பை பார்க்கணுமா? என் மன விருப்பத்தை நான் பார்க்கணுமா? என் செய்கைக்கு தக்க பலன், அந்த கிரியையை நான் மகிமையை பார்க்கணுமா? குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். என்ன வாழ்க்கை? ஆமா, தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த. தானியேல் சொல்றான் தரியு ராஜாட்ட, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். வாயை கட்டி கர்த்தர் என்னை ரட்சித்தார். அது என்றால் எப்படி தெரியுமா? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது. எவ்வளவு அருமையான வண்டர்ஃபுல் வேர்ட். தானியேல் சொல்றான், சிங்கங்களின் கைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். எப்படி ரட்சித்தா? இந்த ரட்சிப்பை எப்படி என் கண்ணு காண முடிஞ்சது? சிங்க கபிக்குள்ள போட்ட போதும் சிங்கத்தின் வாயை கட்டி, ராஜாவாகிய தரியுவே, நீர் ஒன்றை அறிந்து கொள்ளும், கர்த்தர் என்னை குற்றமற்றவனாய் வைத்திருக்கிறார். குற்றமற்ற ஒரு ஜீவியம் நான் தேவனுக்கு முன்பாகவும் இருக்கிறேன், உமக்கு முன்பாகவும் இருக்கிறேன். அதனால தான் தரியு ராஜா எழுதுகிறான் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறே ஒருவரும் இல்லை என்று எழுதினான். ஒரு புறஜாதியான ராஜா எழுதுறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. எழுதுறான். எழுதுறது என்னது? சரித்திரம். எழுதுறது என்னது? மாற்றவே முடியாது. எழுதுறது என்னது? வரலாறு. எழுதுனது. அவன் எழுதுறான் பாருங்க, எவ்வளவு துணிஞ்சு. எப்போ நம்ம சத்துருவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம்? குற்றமற்ற வாழ்க்கை வாழ. அப்போஸ்தலர் 24:16 பாருங்க. பவுல் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாய் உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறாரா? பிரயாசப்படுறேன், ஒர்க் அவுட் பண்றேங்கிறாரு. நான் கர்த்தருக்கு முன்னாடி ஓகேமா இருக்கேன், மனுஷன் முன்னாடியும் யோக்கியமா வாழ பிரயாசப்படணும். அல்லேலூயா. கொலோசியர் 1:21, 1 தெசலோனிக்கேயர் 5:23. மனுஷன் முன்னாடி குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். இயேசு சொல்றாரு, இந்த ஸ்திரீ மேல பாவம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன், வெறி எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டான். இயேசு மட்டும் நிக்கிறாரு. இயேசு சொல்றார், என்னை கையை நீட்டி பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? blameless life. கை சுத்தம், வாய் சுத்தம், இருதயம் சுத்தம், சிந்தை சுத்தம், குற்றமில்லாத வாழ்க்கை, குற்றமற்ற இருதயம். பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்து பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறாராய், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த கோணலு மாறுபாடுமான இந்த உலகத்துல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். blameless life. இருதயத்துல சொல்ல முடியுமா? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஐயோ, யாருக்கு நான் கெடுதி நினைக்கல, யாரையும் தப்பா நினைக்கல, யாரையும் தவறா யோசிக்கல, யாரையும் பாவ கண்ணோட்டத்தோடு பார்க்கல. குற்றமற்ற வாழ்க்கை.
ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி தன் இருதயத்தில் தானியேல் தீர்மானம் பண்ணினான். குற்றமற்ற வாழ்க்கை. பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது அன்று அறிந்து தேவ சமூகத்தில் தவறாம 3 வேளை ஜெபம் பண்ணினான். குற்றமற்ற வாழ்க்கை. யாரும் பார்க்குறாங்கன்னு ஜெபிக்கல, யாரும் பார்க்குறாங்கன்னு சபைக்கு போகல, யாரும் பார்க்குறாங்கன்னு பைபிள் வாசிக்கல, யாரும் பார்க்குறாங்கன்னு ஊழியத்துக்கு போகல. கர்த்தர் என்ன பார்க்கிறார்? குற்றமற்ற மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட். 1 குற்றமற்ற வாழ்க்கை. 2வது கபடற்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை பாருங்க, மத்தேயு 10:16. ஓனாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாருங்க. புறாவை போல கபடற்றவர்களாருங்க. யோவான் 1:47 வாசி பாருங்க. நாத்தான் வேலை பார்த்து ஆண்டு சொல்ல, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான் வேலே, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன், இதில் நீ பெரிதானவைகளை காண்பாய். பார்ப்ப, பெருசா மகிமே பார்ப்ப. கபடற்ற ஒரு வாழ்க்கை, கபடற்ற ஒரு ஜீவி. வெளிப்படுத்தினல் 14:5 பாருங்களேன். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வித்தவுட் சின், மாசில்லாதவர்கள், கரை இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்கள், பாவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனம். யாரு? இவருடைய வாயில கபடு காணப்படவில்லை. இந்த கபடம் எப்படி வருது தெரியுமா? கபடு அப்படின்னா எப்படி வரும்? கபடுன்னா என்ன? ஆம்லெஸ்ல. அது எப்படி வரும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:20 பாருங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். கபடு எப்படி வருதான்? தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது தீங்கு, தீமை. தீங்கு பிணைக்கிற இருதயத்தில் இருக்கிறது கபடமா. 26-24 பாருங்க. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து வைக்கிறான். பகைஞன், கபடு. தீங்கு பிணைக்கிறதுக்கு விரைந்தோடுகிற கால் என்று போடப்பட்டிருக்கிறது. தீங்கு பிணைக்கிறதற்கு விரைந்தோடுகிறது இருதயம், கபடு நிறைந்திருக்கு. சங்கீதம் 32:2 பாருங்க. எவனுடைய ஆவியில கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியம். ஆவியில கபடு தன்மை இல்லாம இருக்கணும், கபடு இல்லாம இருக்கணும். அப்படியே காணல் நீரை போல நம்ம ஆவி இருக்கணும். ஆவி எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணும், கபடுள்ள ஆவியா இருக்கக்கூடாது. சங்கீதம் 17:1 பாருங்க. கபடம் இல்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பாராம். கபடில்லாத உதடு, கபடில்லாத இருதயம், கபடில்லாத வாயின் போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 120:2-3 பாருங்க. கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? இருதயத்தில் வஞ்சனை, தீவினை, அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கிற எண்ணம், கெட்டு போகணும்னு பேசுற வாய், விரும்பி ஒன்றும் பெற முடியாது. ரட்சிப்பை பார்க்கவே முடியாது, மகிமையை காணவே முடியாது. ஹார்ம்லெஸ் லைஃப், ஒரு கபடில்லாத ஒரு ஜீவியம். புறாவுக்கு பித்தப்பை கிடையாது தெரியுமா? எல்லா பறவைகளுக்கும் பித்தப்பை என்கிற ஒரு பை இருக்கிறது. புறாவுக்கு மட்டும் அந்த பை கிடையாது. கசப்பில்லாத வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் புறாவை போல கபடற்ற, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், எதை சொன்னாலும் நம்புகிற இருதயம், எதை சொன்னாலும் லகுவா எடுத்துக்கொள்ளுகிற இருதயம், எதை சொன்னாலும் அப்படியா அப்படின்னு கேட்கிற பொறுமையோடு இருதயம், எப்ப என்ன பிரச்சனை சொன்னாலும் பதறாத இருதயம், கபடற்ற இருதயம், கோபப்படாத இருதயம், எதை நினைச்சு யோசிச்சு தன்னையே குழப்பிக் கொள்ளாத இருதயம். கபடற்ற வாழ்க்கை, கபடற்ற நாவ், கபடற்ற வாய், கபடற்ற உதடு, கபடற்ற ஆவி. எப்பயும் குழப்பிட்டே இருக்கீங்களா? உங்க இருதயம் தீவினை செய்கிறது. போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு, பிரச்சனை அப்படி இப்படி. அப்பவே தெரிஞ்சுக்கோங்க, உங்க இருதயத்தை பிசாசு தீங்கை பிணைக்கிறதற்கு பிசாசு போராடிட்டான். அதனாலதான் உங்க மன விருப்பம் செய்யப்பட முடியல. அதனாலதான் உங்க செய்கைக்கு தக்க அந்த பலனை பார்க்க முடியல. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னார், ஏன் நடக்கல? இப்படிப்பட்ட இருதயத்தோட நம்ம வாழ்ந்து
ரட்சிப்பை எப்படி பார்க்க முடியும்? விடுதலை எப்படி பார்க்க முடியும்? அற்புதத்தை எப்படி பார்க்க முடியும்? ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்க முடியும்? மூணாவது சொல்றாரு, மாசில்லாத, வித்தவுட் சின், மாசில்லாத, மாசற்ற. அப்படின்னா மாசற்ற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? யூதா 1:24 பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமை உள்ளவரும். இந்த குற்றமற்ற, கபடற்ற, மாசற்ற, இந்த 3 வசனமும் பாங்க எதுல முடியுது பாத்தீங்களா? எல்லாம் அவருக்கு முன்னாடி நிறுத்தவும், அவர் வரும்போது காக்கப்படவும், அவர் சந்நிதினால் நிற்கிறதற்கு கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றமற்ற, எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி தான் பார்க்குது. இந்த வசனம் எல்லாம் முடிகிறது பாருங்க, கர்த்தரையே முடிகிறது. கடைசியில வர வெளிப்பட போகிற மகிமை, வெளிப்பட போகிற ரட்சிப்பு, அதை பத்தி தான் வேதம் சொல்லுகிறது. இப்ப பார்க்கிற மகிமெல்லாம் கொஞ்சம். அவரை பார்க்கணும்னா, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் குற்றமற்ற, கபடற்ற, மாசற்ற, மூணுமே பாருங்க. அவர் முன்னாடி நிற்கிறதற்கு இந்த கோணலும் மாறுபாடுமான சந்தை, இந்த உலகம் லஞ்சம் வாங்கும், இந்த உலகம் பொய்யா பேசும், இந்த உலகம் நீங்க செஞ்சதை செய்யாதுன்னு சொல்லும், செய்யாததை செஞ்சேன்னு சொல்லும். இந்த உலகம் உங்களுக்கு தாறுமாறாத்தான் இருக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், கரடானவை கோணனானவைகள்லாம் நேராகணும். ஏன் அதை சொல்லிட்டு ரட்சிப்பை காண்பீர்கள், மகிமை வெளியரங்கமாக என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஏன்னா இவன் தான் வழியை செவ்வப்படுத்துகிறவன். இதுக்கு முன்னாடி வரப்போகிற இந்த உலகம் எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல மோசமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்ததுக்கு மேல உங்களை ஏமாற்றம் தான் நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல நம்பிக்கை துரோகம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல இந்த ஆளை நம்ப முடியாது. அப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடுமான உலகத்துல தான் குற்றமற்றவர்களா இருக்கணும், கபடற்ற, மாசற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பிழைப்பியர் 2:14 முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க எல்லாவற்றும். வாட்டெவர், முறுமுறுக்கும் கூடாது, தர்க்கிப்பிக்கும் கூடாது. முறுமுறுத்துட்டே இருக்கிறீங்களா, மகிமையை பார்க்க முடியாது. ஏன் ஒர்க் அவுட் பண்ணியும் விருப்பம் நடக்கல, ரட்சிப்பு பார்க்க முடியல. ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறேன் பிரதர், ஆனா முறுமுறுப்பு இருக்குது, இன்னும் நடக்கல. சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படியே ஓடி என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்கல. நடக்காது. எப்படி நடக்கும்? முறுமுறுத்துட்டே இருந்தா மர்மரிங். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள்,
ஆர்கியூமெண்ட், தர்க்கீப்பு, ஆர்கியூமெண்ட், எதை பார்த்தாலும் இப்படி கேட்டுட்டே இருக்கிறது. இது ரெண்டுமே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்குத்தான் அடையாளமா போட்டிருக்கு. அப்படின்னா அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பார்க்கணும்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் your own salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியாய் எப்போதும் வாழுகிறதற்கு பிரயாசப்படுங்க. நாங்கள் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை நாட விரும்புகிறோம். நாட் ஓன்லி காட், இந்த உலகத்திலையும் உங்களை பார்த்து கையை நீட்டி என்ன நீ பெரிய ஆளு அப்படி சொல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எழும்பி நிற்போம். கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சீறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும் இன்ப துன்ப காலத்தில், எங்கள் உள்ளம் உம்மில் தங்கும் ஈகபர ஸ்தலத்தில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். இயேசு நம்ம படகுல இருந்தா எதை கண்டும் பயப்படவே மாட்டோம். இது முடிவு அல்ல, இது தொடக்கம். அப்பா ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு நம்மோடு கூட இருக்கிறா. Fear not. ஆனா நமக்கு ஒரு பயம் வேணும், ரட்சிப்பு நிறைவேற ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். எழும்புங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜீவியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ரட்சிப்பு பரிபூர்ணமா நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. அவர் சந்நிதியில் நிற்கிறதற்கு, கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறதற்கு பாத்திரமா எண்ணப்படும் அளவும் நீங்கள் ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. குற்றமற்ற, blameless, harmless, without sin. எங்கேயாவது இருந்தா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. ஐயோ என் மனவருப்பு, என் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா எங்கெங்க மனமறுப்பு வரும்? தர்க்கி பண்ணிக்கிட்டே இருந்தா எங்கெங்க கத்த கைகள் கத்த செய்வார்? எப்படி செய்ய முடியும் நான் கேட்கிறேன். ஏன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கல? கத்த சொல்லியிருக்கிற நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனா வாய்க்கல. ஏன்? முறுமுறுப்பு, தர்க்கி, ஆர்கியூமெண்ட், தீவனை பிரைக்க ஓடுகிற இருதயம். இருதயம் முழுசும் கபடு, சிந்தனையில கபடு, பேச்சுல கபடு, நாவல கபடு, உதடுல கபடு. எப்படிங்க ஆவியில கபடு இல்லாம வாழணுமே? எதையும் லகுவா ஏற்றுக்கொள்ற இருதயம், எதை பார்த்தாலும் இருதயத்துல கிரிமினலா யோசிக்க வரும் தெரியுமா? முழுசும் கசப்பு, பிச்சி. நீ பாவ பிச்சிலும் கசப்பிலும் இருக்கிறா என்று இயேசு சொன்னா. பாருங்க, முத்தத்தினால நீ காட்டி கொடுக்கிறப்பா கபடு. அங்க போய் பணத்தை வாங்கிக்கிறது, இங்க வந்து காட்டி கொடுக்கிற வேலை கபடு. டபுள் மைண்டட் பீப்புள், டபுள் ரோல் பீப்புள். எப்படிங்க? how is it possible? நாம் இணைந்து தேவ சமூகத்தில் கதறுவோம். ஆண்டவரே, கபடற்ற, குற்றமற்ற, மாசற்ற, முறுமுறுப்பு இல்லாத, வாக்குவாதம் இல்லாத, தர்க்கிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை மட்டும் தந்துருங்க. கையை உயர்த்தி, ராஜா வருகிறா, விரைவில் வருகிறா, ஆயத்தம் ஆயத்தமாவோ, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமை. Come on. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமை. நல்ல கை உயர்த்தி, ஆவியே
மாசற்ற முறுமுறுப்பு இல்லாத ஆண்டவரே தர்க்கிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தந்துருங்க. ரட்சிப்பு நிறைவேற நான் இன்னைக்கு பிரயாசப்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்க செஞ்சிருங்க சிஸ்டர். நீங்க எதையும் காண வேண்டாம், கர்த்தர் ரட்சிப்பை காண பண்ணுவா. உங்க மகிமை காண்பீர்கள், உங்கள் விடுதலையை பார்ப்பீர்கள், உங்கள் சுகத்தை காண்பீர்கள், உங்கள் அற்புதத்தை உங்க கண்கள் பார்க்கும், உங்க மன விருப்பத்தை கர்த்தர் செய்வா. ஆண்டவர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை தருவா. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே.